ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ஷார்ட்ஸில் ரீசெண்ட் டயத்தில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் ப்ளஸ்ஸாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துகிற விதமாக ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க, எத்தனை சேனல்ஸ்க்கு இது நடந்தது அப்படிங்கிறது தெரில. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இப்போ ரீசெண்ட் டயத்தில் ரொம்ப கம்மியாக இல்லைனா சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் பிஃபோர் மானிட்டேஷன் அண்ட் ஆஃப்டர் மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வீடியோவும் மேக் பண்ணியிருக்கோம். பட் இதில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் என்னன்னா, நிறைய சேனல்ஸ் ரீசெண்ட் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மேக் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணி அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரீடீம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி ஷார்ட்ஸில் லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து ரீச் பண்ண கிரியேட்டர்ஸ் வந்து சில்வர் ப்ளே பட்டன் என்ன தான் கிடைச்சாலும் யூடியூப்னுடைய அந்த கிரியேட்டர் அவார்ட்ஸ்க்கான அந்த ஒரு பாலிசி எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க இருக்கிறதால அந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் கூட மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. நம்ம சேனல்லையும் இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டர்ஸ் தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க மானிட்டேஷன் எனேபிள் பண்ணாமல் கிரியேட்டர் அவார்ட்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதில்லை. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான், வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒன்று. ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்க மாட்டேங்குது. ஆஃப்டர் மானிட்டேஷனும் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப லோ, இல்லைனா வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் மில்லியன் கணக்கில் வியூஸ் போனாலும் அதில் $0 அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப நாள் ஷோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. கைஸ், நீங்கள் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் டவுனாக ரொம்ப கம்மியாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்குது. பட் அதே இது பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 1517 தான் இருக்குது. இதனுடைய வியூஸ் ரேஞ்ச் பார்த்தா எவ்வளவோ போகுது. வந்து 30 மில்லியன் 60 மில்லியன்ட்டு போகுது. பட் அதனுடைய டோட்டல் வாட்ச் ஹவர்ஸ் வந்து வேலிடான அந்த பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடியது. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ப்ளே ஆகும்போது வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இல்லாதப்போ இந்த மாதிரியான இஷ்யூ நார்மலாகவே நடக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் போய் அனலிட்டிக்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ஓவரால் நீங்கள் வந்து யூடியூப் உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப் மொபைல்லையும் கூட போய் டிராஃபிக் சோர்ஸஸ் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீட் இருக்குன்னா, அதே மாதிரி உங்களுடைய சேனலில் நீங்கள் ரெகுலர் வீடியோஸ் நார்மல் லாங்கர் வீடியோஸ்லாம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலாக வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலும் கூட அந்த ஒரு வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜும் ஷார்ட் ஸ்பீடு தான், அதே சமயம் அட்வான்டேஜ் அப்படிங்கிற விஷயமும் ஷார்ட் ஸ்பீடு தான். அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் அண்ட் ஓவரால் சேனல் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கலாம். பட் அந்த ஒரு வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ரொம்ப லோவாக இருக்கும், இல்லைனா சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டி உங்ககிட்ட இதையும் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சேன். லேக்ஸ் கணக்கில் இருந்தும் மானிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் எனேபிள் பண்ண முடியல. சில்வர் ப்ளே பட்டன் வந்து வருது. ஸோ கேட்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் அண்ட் அஃப்கோர்ஸ் வருத்தமாகவும் தான் இருக்குது ஒரு க்ரியேட்டராக பார்க்கும்போது. பட் இது எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடியது தாங்க. ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நார்மல் வீடியோவும் ட்ரை பண்ணுங்கள். வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிறதுக்கு ரொம்ப லென்த்தாக கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் சேனலில் குறிப்பிட்டு நீங்கள் ஷார்ட்ஸே அதிகமாக பண்ணிவிட்டு உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு சடனாக நீங்கள் லாங் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து போய் சேராத மாதிரி இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் வந்து ஒரு 1 மினிட்டுக்கு மேலே ஒரு 2 மினிட்ஸ்க்கு பிலோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், ரீசெண்டாக நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மேஜரான இஷ்யூவாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ரெகுலராக எப்படி ஷார்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நார்மல் வீடியோவும் அப்பப்போ கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். வியூஸ் ஒரு வேளை ரொம்ப கம்மியாக இருக்குது, சேனலில் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும், மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஸ்லோவாக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக கைஸ் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேமர்ஸ் நேரம் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.